என்னுடைய பேர் வந்து ஜேக்கப். தேவத்தூர்லேருந்து இங்கே வருகிறேன். எத்தனையோ டாக்டர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். பார்த்ததில் இவங்கக்கிட்ட வந்ததுலேருந்து ஒரு வச்சு அந்த பல் வேதனை ஏதாச்சும் நம்ம கேட்கும்போது ரொம்ப அர்த்தமாக தெளிவாக நல்லா இந்த கரெக்டாக சொல்கிறாங்க ஆன்சர் சொல்லும்போது நமக்கு எனக்கு என்ன எத்தனையோ பக்கம் நான் பார்த்துருக்கேன். பார்த்ததில் இவங்கக்கிட்ட பார்க்கறதுலேருந்து ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். அதாவது யாருமே அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. டாக்டர்னா பொதுவாக கேட்குறதுக்கு ஆன்சர் வந்து சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த காரியமாக இருந்தாலும். ஆனால் இவங்கள மேடத்தை பொறுத்தளவில் எதுனாலும் கரெக்டாக சொல்கிறாங்க. இதனால தான் இந்த காரியம், இந்த பல் சொத்தை வந்து இதனால தான் வருது, இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், 2 முறை ப்ரெஸ் பண்ணுங்கள், இப்படி எல்லா காரியமும் ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து ஒரு தாய் எப்படி சொல்கிறாங்களோ அதே போல் இவங்க சொல்லி தராங்க. ரொம்ப எனக்கு வந்து எத்தனையோ டாக்டர் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உடம்பு சரியில்லாமல் எத்தனையோ டாக்டர் பார்த்துருக்கேன். ஆனாலும் இவங்கக்கிட்ட வந்து ஒரு வித்தியாசத்தை நான் காண்கிறேன். கேட்குறதுக்கெல்லாம் பதில் கரெக்டாக சொல்லுவாங்க. அதாவது சிலவங்க சரியாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. இவங்க அப்படி இல்லை, எது கேட்டாலுமே இப்படி இதனால தான் இது காரணம், இப்படி நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த பள்ளிக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லா ஆன்சர் கொடுக்குறாங்க. அதை கேட்கும்போது நான் கூட வெளியே எங்கள் வீட்டில் போய் சொல்லியிருக்கேன். வீட்டில் போய் சொல்லும்போது அவங்களோட சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய அண்ணன் அந்த பையன் கூட சொல்லும்போது எல்லாருமே நாங்கள் சந்தோஷப்படுறோம். நேற்று கூட இவங்களை பற்றி நாங்கள் வீட்டில் பேசணும், இப்படி ஒரு நல்ல ஒரு டாக்டர் இருக்காங்க, இந்த மாதிரி டாக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ சரி காலில் ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணு கூட போன வாரம் நாங்கள் வரும்போது கேட்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, ஒரு டாக்டர் சொன்னாங்க, அவங்கள போய் பாருங்க, நல்லா பார்ப்பாங்க அப்படின்னாங்க. இது கூட வந்து இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு டாக்டர் கிடைக்கிறது ரொம்ப அரிது. என்னுடைய லைஃப்பில் எனக்கும் கிட்டத்தட்ட 52 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இது போல ஒரு டாக்டர் நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்துருக்கேன், ஆரம்பல் டாக்டர் எத்தனையோ டாக்டர்லாம் பார்த்துருக்கேன். ஆனாலும் இந்த அளவு ஒரு ரீசன் வந்து சொல்ல மாட்டாங்க. சரியாக போயிடுங்க, இப்படி பண்ணுங்க, அவ்வளோதான் முடிச்சிடுவாங்க. இவங்க அப்படி இல்லை, கேட்குறதுக்கெல்லாம் மூஞ்சி சுழிக்காமல் நல்லா அன்போடு உபசரித்து நல்லா ஆறுதலாக பேசுவாங்க. நானே எத்தனை சொந்தக்காரங்களும் அத்தனை பேருக்கு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பழனியில் வெண்பால்னு ஒரு ஆஸ்பத்திரி அவங்க பேர் கேட்குறவங்க வந்து வச்சுருக்காங்க, நீங்கள் வாங்க, நல்லாயிருக்கும், நல்லா பார்க்குறாங்க, நல்லா அன்பாக உபசரிக்கிறாங்க, டாக்டர் மாதிரி இல்லை, நம்ம குடும்பத்தில் ஒரு அக்காவோ அண்ணனோ தங்கச்சியோ அந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களே ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் சௌகரியத்தில் நாங்கள் பார்க்க முடியாது, எங்கள் சௌகரியத்தில் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்கள பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி.